ஆர்எஸ்எஸ் வந்து திரு கே. சிவநாயகம் அவர்களே குறிப்பிட்டது போல் நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து எதையுமே நிரந்தரமாக வச்சுக்க மாட்டாங்க. அவங்க வந்து பாஜக அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய பொலிட்டிக்கல் விங்கு பார்க்குறோம். அதில் வந்து ஆர்கனைசேஷன் சங்கட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்கனைசேஷனில் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு பாஜகவுடைய ஒரு ஹோல்டு வச்சுருப்பாங்க. அதில் பிரச்சாரக்கு மட்டும்தான் அந்த பதவியில் இருப்பாங்க. கல்யாணம் ஆகாத வாழ்க்கையை முழுக்க இதுக்காக அர்ப்பணித்தவங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆல் இண்டியா போஸ்ட்டில் இருந்திருக்காரு. இன்றைக்கி திரு பிஎல் சந்தோஷ் இருந்திருக்கிறாரு. அது மாதிரி மாநில பொறுப்பில் திரு கே. சிவநாயகன் இருந்தார். கிட்டத்தட்ட 12 வருஷமாக அவர் இருக்கிறார். ஸோ கிட்டத்தட்ட நாலு தலைவர் மாநில தலைவருக்கு மேலே பார்த்துட்டார். சங்கத்துக்கு தேவைப்படுதுன்னு அவர் கூப்பிட்டுருக்காங்க. கட்சிக்கு இனிமேல் யாருன்னு போடலை. அவங்க வந்து அதுக்கு ஒரு ஆள் போடுவாங்க. எலெக்ஷன் வரைக்கும் போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ எலெக்ஷனுக்கு பிறகு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஒரு ஹோல்டு காலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழலில் இந்த நேரத்தில் ஏன் மாற்றணும் அப்படிங்கிற அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. கட்சியில் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், சங்கட்டன் மந்திரின் பேர், அமைப்பு பொதுச் செயலாளர்னு பேர். மாநில தலைவர் தான் முகம். இவங்க வந்து முதுகெலும்பு தான். ஏற்கனவே ஸ்ட்ரக்சரலான விஷயங்களை ஏற்கனவே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவர்களுடைய மாற்றம் வந்து எந்த விதத்துலையும் ஒரு பெருசாக பாதிக்காது. இல்லாமலே இருந்தால் பாதிக்கும். ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் அப்படி. இந்த ஒரு 2 மாதம் 3 மாதம் பிரச்சனை இல்லைன்னா பிரச்சார யுக்தியை வகுக்கிறதுக்கோ, கேண்டிடேட் தீர்மானிக்கிறதுக்கோ, கூட்டணி பேசுகிறதுக்கோ, எவ்வளோ சீட்டுன்னு பேசுகிறதுக்கோ, இதுக்கெல்லாம் எதுக்குமே வந்து இவர் போக மாட்டார், வரவும் மாட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவங்க யாரும் மேடையிலே உட்கார மாட்டாங்க. இவங்க யாரும் வந்து கீழே தான் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ரோல்லாம் கிடையாது.